கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த காலைவெளியிலே நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் உங்களை நடத்தி செல்வார். அப்போஸ்தலனாகிய பவுலின் நாட்களில் கிரேக்க நாட்டின் பட்டணங்களில் ஒன்றான மிக முக்கியத்துவம் வாய்ந்த கொரிந்து பட்டணத்திலிருந்து சபைக்கு எழுதும்போது இந்த செய்தியை அவர் கூறினார். ஆதி திருச்சபையில் பிரச்சனைகளும் பல்வேறு நெருக்கங்களும் போராட்டங்களும் மிகுந்திருந்தன. காரணம், அவர்கள் அனைவரும் தேவனை அறியாத புறஜாதியில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் இந்த வார்த்தைகளால் கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளின் வாழ்க்கை மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. கொரிந்து பட்டணத்திலிருந்து விசுவாசிகளுக்கு இதை தொடர்ந்து மேலும் ஆழ்ந்த சத்தியங்களை அவர் எழுதினார். அவைகளெல்லாம் இன்று கூட நமது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சபையின் பக்தி விருத்திக்கு பின்பற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. உண்மையுள்ள தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை பிரித்தெடுத்தார். புறஜாதியாரின் மத்தியில் இருந்த அவனை கூட்டி வந்து ஆசீர்வாதங்களின் வாசலை அவனுக்காக திறந்தார். உண்மையுள்ள தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது அவன் தன்னை தாழ்த்தி தேவனால் வைக்கப்பட்ட விசுவாசத்தின் பாதையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தான். அனுதினமும் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அதை நிமித்தம் அவன் திடமன அடைந்து விசுவாச ஊழியனாய் முன்னேறி சென்று ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தான். உண்மையுள்ள தேவன் குறித்த வேளையில் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுடைய சரீரம் செத்து பிள்ளை பெற முடியாது என்னும் சூழ்நிலையில் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இன்று நீங்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அக்கறை நாட்டை சேரும் வரை அவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசிக்க வேண்டும். உங்களை அழைத்த உண்மையுள்ள தேவனுக்கு உண்மையாய் இருப்பீர்களானால் சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தாவே, உமது உண்மை என்னை கடைசி வரைக்கும் வழிநடத்தட்டும். உண்மையுள்ள மனுஷனுக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிங்க. நாம் உண்மையாயிராவிட்டாலும் அவர் நமக்கு உண்மையாயிருந்து அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிர்ணயித்து வைத்திருக்கிற காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாமுக்கு 75 வயதிலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி வாக்களித்தார். எலியேசரும் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக்கிய பிள்ளையே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னார். ஆனால் அதற்குள்ளே ஆகார் அவன் நடுவிலே வந்து சாராளின் பேச்சை கேட்டு ஆகார் மூலமாய் இஸ்மவேலை பெற்றார். தேவன் அவர் கோபப்பட்டாரா? இல்லை, வருத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லியதை அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறேன் சொல்லியும் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாரே என்று சொல்லி. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அவர் வாக்கு மாறாதவர், மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய்யுரையாத ஒரு தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றி 100 வயதிலே ஈசாக்கை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலை வேளையிலும் உனக்கென்று எதை வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை செய்வார். அவர் உண்மை உள்ளவர். தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் நடக்கும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவரப்பா என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேக காரியங்களில் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த உண்மையுள்ள தேவனாகிய உம்மை
நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்தெந்த காரியத்தை நீர் எங்களுக்கு வாக்களித்தீரோ அதை நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Have a blessed day. Amen.